வேறு யாரையும் இதுக்கு பொறுப்பு ஆக்க முடியாது. அவருக்கு தெரியாமல் எப்படி அவருடைய நாலேஜ் இல்லாமல் நடக்க முடியுமா? அதன் மூலமாக மெல்ல மெல்ல சிறுக சிறுக எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெரியோர்கள் மது அருந்து ஈரல் கெட்டு, இதயம் கெட்டு, நரம்பு கெட்டு மெல்ல மெல்ல சாகிறார். இது எந்த விதத்திலேயும் கள்ள சாராயத்தையோ கள்ள மதுவையோ விஷமருந்தியோ அருந்துவதற்கான ஊக்கமாகவோ ஆக்கமாகவோ தயவு கருதக்கூடாது. இது எல்லோருக்கும் பங்கு உண்டு, எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறார்கள், எல்லோருக்கும் தெரிந்துதான் இந்த தவறு நடக்கும். எந்த தவறும் மேலே தெரியாதுன்றது சொல்லியிருக்காரு, எல்லாமே தெரியும். என்னுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் பூரணமாக மதுவிலக்கு அமல்படுத்துங்க. 35 பேர் டெத்துக்கு ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? யார் மேலே எஃப்ஐஆர் போடுறது? வீரியம் மிக்க காயத்தை நோக்கி போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஒன்றுதான் கள்ளச்சாராயத்தையும் விஷச்சாராயத்தையும் கெட்ட சாராயத்தையும் ஒழிப்பதற்கு வழி. அவர்கள் எதிராக ஓட்டு போட்டாலும் அவர்கள் ஆதரிக்கவில்லை என்றாலும் கொள்கை தான். அதுக்காக தொடர்ந்து நம்முடைய குரல் கொடுப்போம். தமிழ்நாடு, அதாவது போதை இல்லாத தமிழகத்தை, அதாவது மது புகை போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது தான் புதிய தமிழக கட்சியினுடைய லட்சியம். அதை நோக்கி நிச்சயமாக இந்த பயணம் இருக்கும். இது ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயமே தவிர, இது எந்த விதத்திலேயும் நீங்கள் கள்ள மதுவை அருந்துங்கள் என்பதை ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல. அதாவது ஒட்டுமொத்தமாக அரசே மதுபானத்தை நடத்துகிறது. அதன் மூலமாக மெல்ல மெல்ல சிறுக சிறுக எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெரியோர்கள் மது அருந்து ஈரல் கெட்டு, இதயம் கெட்டு, நரம்பு கெட்டு மெல்ல மெல்ல சாகிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் அழிகின்றன, எத்தனையோ பெண்மணிகள் இளம் விதவைகள் ஆகிறார்கள். இப்பொழுது இது திடீரென்று நடந்த சம்பவங்களாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து போல் நடந்திருக்கிறது. அதற்கான ஒரு நிவாரணமாகத்தான் சொல்லுகிறோமே தவிர, மனிதநேயத்தினுடைய அடிப்படையில் சொல்லுகிறோமே தவிர, இது எந்த விதத்திலேயும் கள்ள சாராயத்தையோ கள்ள மதுவையோ விஷமருந்தியோ அருந்துவதற்கான ஊக்கமாகவோ ஆக்கமாகவோ தயவு கருதக்கூடாது. இதெல்லாம் பித்தலாட்டம். இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே. வேறு யாரையும் இதுக்கு பொறுப்பு ஆக்க முடியாது. அவருக்கு தெரியாமல் எப்படி அவருடைய நாலேஜ் இல்லாமல் நடக்க முடியுமா? மாவட்ட செயலாளர், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியாமல், ஒன்றிய செயலாளர்களுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. எல்லாவிதம் யாராவது ஒரு தவறு செஞ்சுவிட முடியுமா? தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருவருடைய அசைவையும் ஆளுங்கட்சியினர் கண்காணித்துக் கொண்டிருக்கார்கள். ஆளுங்கட்சியினருக்கு தெரியாமல் நடக்க அனுமதிப்பு கிடையாது. வழிப்பறி நடந்தாலும் சரி, அல்லது இது போன்ற கள்ளச்சாராயங்கள் நடந்தாலும் சரி, டாஸ்மாக் இருந்தாலும், சட்டவிரோதம் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்கள், ரேஷன் கடைகள் நடக்கக்கூடிய திருட்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆளுங்கட்சியினருக்கு பங்கில்லாமலோ, அவர்கள் பங்கு பெறாமலோ, அவர்களுக்கு ஆக்கம் ஊக்கமும் மேலிருந்து கொடுக்கப்படாமலோ இந்த காரியங்கள் நடைபெறுவதே இல்லை. நாங்கள் மேலே சம்பாதித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கீழே சம்பாதித்துக் கொள் என்று தாராளமாக, குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள், இந்த மக்களை தேர்தல் நேரத்தில் 500,000 கொடுத்து விலை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்று அளிக்கக்கூடிய ஊக்கம்தான் இது இந்த தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறத தவிர, இதுக்கெல்லாம் போய் கமிஷன் போட்டு, இந்த கமிஷன் மூலமாக என்னது? அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? சரிங்களா? அதனால் இது முதல்ல டாஸ்மார்க்கே விஷச்சாராயம் தான். அதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும். அதை இந்த அரசு செய்யணும். எந்தெந்த ஆளுங்கட்சியினெல்லாம் கிடையாதுங்க. ஆளுங்கட்சின்னா ஒரே கட்சி தானே இருக்குது, வேற எந்த கட்சி இருக்குதுங்க? அதோட கூட்டணியும் சேர்த்துக்குவாங்க, அவ்வளோதான். நான் தனிப்பட்ட முறையில் யார் இல்லைங்க. இதுக்கெல்லாம் எல்லோருக்கும் தொடர்பு. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க மீது நடக்கிறது இல்லை. மாவட்டத்துக்கு அவங்களுக்கு அந்த முழு வருமானம் இவ்வளோ கொண்டு கப்பம் கட்டணும்னு இருக்குதுங்க. மேலே எவ்வளோ கப்பம் கட்டணும், கீழே மாவட்டத்துக்கு எவ்வளோ கட்டணும், ஒன்றியத்துக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்னு இருக்குது. அதனால் இது எல்லோருக்கும் பங்கு உண்டு, எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறார்கள், எல்லோருக்கும் தெரிந்து தான் இந்த தவறுலாம் நடக்கும். எந்த தவறும் மேலே தெரியாதுன்றதை சொல்ல கிடையாது, எல்லாமே தெரியும். இது போன்ற ஒரு பெருசாக நடந்துச்சுன்னா அதுக்கு பிறகு யாரையாவது ஒருத்தருக்கு, அதாவது யாராவது ஒருத்தங்க எடுத்தனா அது மாதிரி ஒரு எஸ்பியை, ஒரு கலெக்டரை பலியிடாக்கிட்டு அவர்கள் தப்பித்து நினைச்சுக்கிறாங்க. அது எப்படி எஸ்பியும் கலெக்டரும் தானே செய்ய முடியுமா? அங்கே இருக்கிற உள்ளூர் அமைச்சருக்கு தெரியாமையோ, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமையோ நடந்துட முடியுமா?
தமிழ்நாடு சிஎம் வந்து 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 50,000 ரூபாய் அவங்களுக்கு அந்த சீட்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை அது அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. பட் அதில் இப்போ முக்கியமாக வந்து இந்த இறப்புக்கு யார் காரணம், இந்த 35 பேர் உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது, இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறத சொல்லுங்க. அது கொடுத்துட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆச்சா, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இல்லை, நான் சொன்னது கோரிக்கை வேற இல்லை. இதுக்கு வந்து பொறுப்பேற்று ஆட்சியிலிருந்து இறங்கணுங்கிறது தான் முக்கியமான கோரிக்கை. இது ஒரு நிவாரணம் சொன்னது என்பது வேறு. இது வந்து 35 பேர் மரணம் எய்திருக்கிறார்கள், இன்னும் 70 பேருடைய உயிர் ஊசலாடுகிறது. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுக்கு இந்த ஆட்சியாளர் முதலமைச்சரே பொறுப்பேற்று பதவி விலகுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த 10 லட்ச ரூபா கேட்கறதுங்கிறது அந்த குடும்பம், அது வாங்கக்கூடியது கூட குடும்பம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பெண்கள் குடிச்சிருக்கிறாங்க, குடும்பத்தோடு குடிச்சிருக்கிறாங்க, ஆனால் இதை வாங்குவதற்கு கூட ஆள் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மனிதநேயத்தினுடைய அடிப்படையில் வைக்கக்கூடிய கோரிக்கையை தவிர, என்னுடைய கோரிக்கை என்பது இதுக்கு உண்டான ரூட் காஸ், இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கூடிய சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான பார் மீண்டும் திறந்து விட்டாங்க. கடந்த மே மாதத்துக்கு பிறகு மூடப்பட்ட அனைத்து சட்டவிரோத பார்களும் மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தர் வந்து தவறான முன்னுதாரணத்தை வைத்தால் வந்து அது வந்து அதையே ஃபாலோ பண்ணுங்க. சரியான முன்னுதாரணத்தை ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தணும். நான் என்னுடைய ஆட்சியில் இது மாதிரி 35 பேர் இறந்தாங்க. ஒருவேளை இப்போ நாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது 40 ஆகலாம், 50 மாறி இருக்கலாம். அதனால் இருக்குது. அதுக்காக நாம் பொறுப்பேற்றுங்கிறது ஒரு அரசியல் நாகரிகத்துக்காகவும் அரசியல் நேர்மையான அரசியலுக்காக நான் வந்து குறிப்பாக பொட்டு வைக்கிறது, அவர் வந்து பெண் மாணவிகளை வந்து சொல்ற மாதிரி இருக்கு. கையில கையெழுத்து வந்து மத்தியில் அடிப்படை என்பது இல்லை. அதாவது அவர்கள் இல்லை, அவங்க வந்து அதை முழுமையாக படிக்கிறேன்னு எனக்கு தோணுது. சந்துரு அவர்கள் வந்து உடைய அறிக்கையில் நோக்கம் என்னன்னா, பொட்டு என்பதை வந்து பக்தியின் மூலமாக ஒரு சந்தன பொட்டு வைப்பது, குங்கும பொட்டை வந்து அவர் குறிப்பிடவில்லை. சாதி ரீதியாக வந்து ஒருவர் வந்து சிவப்பு பச்சை பொட்டு வைத்துக் கொள்வது, அல்லது மஞ்சள் பொட்டு வைப்பது, அல்லது வந்து நீல பொட்டு வைப்பது, இவைகளெல்லாம் ஒரு சாதியினுடைய அடையாளங்களாக பல்வேறு இடம் இருக்கின்ற காரணத்தினால் அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது இருக்க வேண்டுமே தவிர அவர் வந்து இது போல வந்து ஒரு சின்ன அது வேறு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் கருதவில்லை. இல்லை, நான் அதாவது இப்பொழுது நான் சொல்லக்கூடியது என்னுடைய கருத்து. ஐ எம் நாட் கவுண்டரிங் எனிபடி. என்னுடைய கருத்தை நான் தெளிவா சொல்றேன். மதிப்பெரியர்கள் கேட்காதனால தான் ஓட்டு எனக்கு எதிராக போட்டாங்க, எதிராக ஓட்டு போட்டாங்க. இவர் வந்தா நிறுத்திடுவார் இப்படி இருந்துச்சு. அதனால கொள்கை வந்து வேறு, எலெக்ஷன் வேறு. அதனால வந்து அவர்கள் எதிராக ஓட்டு போட்டாலும் அவர்கள் ஆதரிக்கவில்லை என்றாலும் கொள்கை தான். அதுக்காக வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய குரல் கொடுப்போம். தமிழ்நாடு, அதாவது போதை இல்லாத தமிழகத்தை, அதாவது மது புகை போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய லட்சியம். அதை நோக்கி நிச்சயமாக எங்கள் பயணம் இருக்கும். சார் வந்து இப்போ இதனுடைய சீரியஸ் தன்மை தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து தமிழ்நாடு, நான் மீண்டும் திருப்பி சொல்கிறேன், இது சுற்றி வளைச்சி பார்க்கணும். தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை அமல்படுத்துங்க. இதனுடைய துவக்கம், இதோட ஒரு முடிவு கொண்டு வாங்க. நீங்க நல்லா, அதாவது வந்து ஒரு பக்கம் இந்த அரசு சாராயத்தை நடத்திட்டு இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை வச்சிருந்தால் மலிவானதுக்கும் வீரியமிக்க சாயத்தை நோக்கி போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஒன்றுதான் கள்ளச்சாராயத்தையும் விஷச்சாராயத்தையும் கெட்ட சாராயத்தையும் ஒழிப்பதற்கு வழி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.